குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்கிறார் வள்ளுவர். பெற்றவர்கள் என்போர் குழந்தையை படைத்தவர்கள் அல்லர். ஆண்டவனோ அறிவியலோ கொடுக்க பெற்று கொன்றவர்களே பெற்றவர்கள். பல்லாயிரம் மாந்தர்களின் வாழ்வுகளுக்கு ஒளியேற்றி அர்த்தமுள்ள வழியை காட்டி வரும் மருத்துவர் சந்திரலேகா அவர்களுக்கு கொங்கு சுடர் விருது வழங்குகின்ற நிகழ்வு, அவரை பற்றிய சாதனை படம் திரையிடப்படுகின்றது. ஒரு மனது கடந்து வந்த பாதைகளில்தான் எத்தனை சுமைகள், எத்தனை வழிகள். இப்படி வழிகளையும் சுமைகளையும் தனதாக்கிக் கொண்டு தன்னுடைய அயராத முயற்சியாலும் அறிவியலில் உச்ச தொழில்நுட்பங்களை புகுத்தி குழந்தைக்காக ஏங்கிய ஒவ்வொரு தாய்மார்களின் கனவை நிஜமாக்கி ஆயிரக்கணக்கானவர்களின் வாழ்க்கையில் ஒளி விளக்கேற்றி வருகிறார் மருத்துவர் திருமதி சந்திரலேகா வேலுசாமி அவர்கள். கோவை மாநகரில் முதலாக இசிஜி கருவியை அறிமுகப்படுத்திய பெருமைக்குரிய கோல்டு மெடலிஸ்ட் மருத்துவர் PR சுப்பையா அவர்களுக்கும் கல்லூரி பேராசிரியை திருமதி சௌந்தரி அவர்களுக்கும் மகளாக பிறந்தவர் டாக்டர் சந்திரலேகா. 1978ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்வில் மாநிலத்திலேயே முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்று PUCயிலும் தனது திறமையினால் பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றார். பின்னர் கோவை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பில் சேர்ந்து தங்கப் பதக்கம் வென்று சாதித்த டாக்டர் சந்திரலேகா 1987ஆம் ஆண்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் படித்த கோல்டு மெடலிஸ்டான டாக்டர் வேலுசாமி அவர்களை கரம் பிடித்தார். இப்படி மருத்துவத்துறையில் மட்டுமல்லாமல் வாழ்க்கையிலும் ஒன்றிணைந்த இவர்களின் மகன்கள்தான் டாக்டர் அருண் முத்துவேல் மற்றும் டாக்டர் அரவிந்த் சந்தர். சிங்கப்பூரில் இருக்கும் உலக புகழ்பெற்ற NUH நேஷனல் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் பயின்று டெஸ்ட் டியூப் பேபி தொழில்நுட்பத்தில் வல்லவரானார் டாக்டர் சந்திரலேகா. குழந்தையில்லா தம்பதிகளின் துயர் துடைக்கும் விதமாக கடந்த 2000ஆம் ஆண்டு பழனியில் முதலாக KV மருத்துவமனையில் ஐஸ்வர்யா ஃபெர்டிலிட்டி சென்டரை துவக்கினார். அதன் மூலம் வெற்றிகரமாக முதல் குழந்தை பிறந்தது. அதன் பிறகு மருத்துவ நிபுணர்கள் கொண்ட குழுக்களை உருவாக்கி நாடு முழுவதும் 70க்கும் மேற்பட்ட ஐஸ்வர்யா மகளிர் மற்றும் கருத்தரித்தல் மையங்களை நிறுவினார். இதன் மூலம் லேப்ராஸ்கோபி மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சிகிச்சை மூலமாக 90% மேல் வெற்றி கண்டுள்ளார். 2 லட்சத்திற்கும் அதிகமான குழந்தையில்லா தம்பதியருக்கு மழலை செல்வம் தந்து நாட்டின் ஓர் அதிசிறந்த IVF சென்டராக மட்டுமல்லாமல் குழந்தை பேறு தரும் கோவிலாக காட்சியளிக்கின்றது ஐஸ்வர்யா மகளிர் மற்றும் கருத்தரித்தல் மருத்துவமனை. இப்படி பல்வேறு துறைகளிலும் சாதனை படைத்து அடுத்த தலைமுறைக்கு வித்திட்ட டாக்டர் சந்திரலேகா அவர்களுடன் நாம் பயணிப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். விருதாளருக்கான சான்றிதழை வாசிக்க வருகிறார் திரு கண்ணன் அவர்கள். எனதருமை கொங்கு சொந்தங்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். கோவை கொங்கு நண்பர்கள் சங்கம் வழங்கும் கொங்கு சுடர் விருது குழந்தை பேறு எனும் குறைவில்லா செல்வத்தை கணக்கற்ற தம்பதியர்களுக்கு கனிவுடன் அளித்தவர். தமிழகம் கடந்து தென்னிந்தியா முழுவதும் புகழ் பரப்பி பொலிவு கண்டு வாழும் கொங்கு குலமகள் மருத்துவர் சந்திரலேகா நிறுவனர் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையம் கோவை அவர்களுக்கு கோவை கொங்கு நண்பர்கள் சங்கத்தின் சார்பில் 2025ஆம் ஆண்டு கொங்கு சுடர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அவர்களுக்கு அந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம். அவர்கள் விருதாளர் அவர்களுக்கு திரு ராஜ்குமார் ஐயா அவர்கள் பொன்னாடை புனைவித்து புகழ் சேர்க்கிறார். பொன்னாடை புனைவித்தலை தொடர்ந்து
சாதனையாளர் அவர்களுக்கு திரு KP ராமசாமி ஐயா அவர்கள் தன் பொற்கரங்களால் விருதினை வழங்கி சிறப்பிக்கின்றார். திருமகளாய் காலூன்றி மலைமகளாய் உருவெடுத்து ஒரு சகாப்தத்தை படைத்திருக்கின்ற சாதனையாளர் அவர்களை அரங்கம் வாழ்த்துகின்றது. நாட்டிலுள்ள பெண்களெல்லாம் உங்களைப் போல் உயர வேண்டும் என்று உள்ளம் ஏங்குகின்றது. விருதாளர் அவர்களை ஏற்புரை வழங்க வருமாறு வேண்டுகின்றோம். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இனிய கொங்கு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, கோவை கொங்கு நண்பர்கள் சங்கம் நடத்தும் கொங்கு குடும்ப விழாவில் இங்கு எனக்கு கொங்கு சுடர் விருது கிடைத்த பற்றி மிகவும் பெருமையாக நான் கருதுகிறேன். பல ஊரில் பல தேசத்தில் பல அவார்டு நான் வாங்கியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் பிறந்த கோவை மண்ணில் அதுவும் கொங்கு மேடையில் வாங்குறது ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து ஐ காண்ட் எக்ஸ்பிரஸ். அது ரொம்ப என் மனசுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பொண்ணால் நான் நினைக்கிறேன் இந்த டேவை. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்திலே வந்து கோவை தான் வந்து ஆளுது. அதில் வந்து கோவை நகரத்தில் உள்ள அனைத்து பெரிய மக்கள், அவர் KMCH ஐயா, KPR ஐயா, அவர் அவர் ராம்ராஜ் ஐயா, எல்லாரும் ஸ்ரீதேவி டெக்ஸ் எல்லாத்துக்கும் முன்னாலேயும் வாங்கும்போது இன்னும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் ஏதோ வந்து ஒரு 55 years பேக் போகிற மாதிரி எனக்கு நினைப்பு வருது ஆக்சுவலாக. ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு வெற்றி அடையங்க வந்து ஒரு ரொம்ப ஈஸியான பாதை கிடையாது. அதுக்கு பின்னால் எவ்வளோ உழைப்பு இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. என்னையை எடுத்துக்கொண்டால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு வந்து கடவுள் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா அப்பா வந்து நாத்திகர். எங்கள் வீட்டில் வந்து சாமி படமே பார்த்ததில்ல, கோவிலுக்கு போனதே எனக்கு கிடையாது. ஸோ அது ஒரு விஷயமாக நடக்கும்போது எனக்கு ஒரு பயம், எனக்கே உள்ள பயம், எதாவது சாமி வந்து கடலில் குத்திடுமா, எதாவது ஆகுமாம்லாம் பயம் எனக்கு. ஸோ நான் வந்து பைபிள் படித்தேன், குரான் படித்தேன், கீதை படித்தேன், எல்லாம் படித்தேன். ஏன்னா நமக்கு வந்து என்னக்கே தெரியாதுன்னு. அதில் கடைசி நான் புரிஞ்ச ஒரே விஷயந்னா, கடமை செய், மனித நேயத்தை போற்று, ஒரு மனிதனுக்கு உதவியாக இரு. இதுதான் நான் கற்றுட்ட விஷயம். ஸோ நான் என்ன நினச்சேன்னா வந்து ஐ ஷுட் டூ சம்திங். எனக்கு வந்து 16 வயதில் வந்து நான் அவினாஷி ஹோம் சிஸ்டரில் படிக்கும்போது எப்போவுமே ஃபஸ்ட் மார்க் தான் வாங்குவேன். எனக்கு செகண்ட் எனக்கு என்ன வாழ்க்கையில் தெரியாது. எந்த சப்ஜெக்ட், தமிழ், இங்கிலீஷு, ஹிஸ்ட்ரி எல்லாமே ஃபஸ்ட் தான். அவினாஷிங்கம் ஹோம்ஸ்டே ஸ்கூலில் வந்து ரொம்ப அந்த ராஜாமால் தேவஸ் அந்த அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப பெட் ஸ்டூடெண்ட். நான் என்னை வந்து அவங்க குழந்தை மாதிரி என்னை பார்த்துப்பாங்க. அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு படிப்பில் இருந்தேன், ஸ்போர்ட்ஸில் இருந்தேன், எல்லாத்துலேயும் இருந்தேன் நான். அப்போ அப்பா வந்து 10th படிக்கிறார். ஒரு நாள் படிக்கும்போது கலைமகள் கல்வி நிலையம் ஈரோட்டில் வந்து அவர் நெடுஞ்செழி வந்து ப்ரைஸ் தராரு. சென்டம் ரிசல்ட் இருக்குன்னு சொல்லி அந்த பேப்பரில் போட்டிருக்கு. என்னை வெக்கேஷன் ஆக்சுவலாக ஏப்ரல் மாதம் கூப்பிட்டாரு. கண்ணே வா, உன்னைக்கு வந்து போய் ஹாஸ்டல் சேர்க்கலாம் நினைக்கிறேன், ஈரோடு போய் படிக்கிறியான்னு என்னை கேட்டார். எனக்கு வந்து வீட்டை தவிர அடுத்த ஸ்கூல் தான், எனக்கு வேறு விஷயம் எனக்கு எதுவுமே உலகத்தில் தெரியாது. அப்பா சொல்ல நான் தட்டுந்தே இல்லை என் லைஃப்பில். அப்போ சொல்கிறாருன்னா ஏதோ விஷயம் இருக்குது. நான் வந்து ஓகே சரிங்கப்பா சொல்லிட்டேன். ஆனால் அந்த கலைமகளில் வந்து நுழைய முடியாது. அந்த ஸ்கூலில் வந்து அவங்க எடுக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து 6ஆம் கிளாஸ் எடுக்கலாம், இல்லை 1ஆம் கிளாஸ் எடுக்கலாம், நடுவில் எடுக்க மாட்டாங்க. ஸோ என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. நான் போகிறேன் காரில், என்னோடய ரேங்க் ஷீட் இருக்குது. உள்ளே போகும்போது உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அப்போ வந்து புலவர் நாவல்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து அப்போ ரொம்ப பெரிய புலவர் ஈரோட்டில். அவர் வந்து கலைமகளில் போன சிற்பங்களை வச்சுருப்பார் அவர். ஸோ அவரோட ரெக்கமெண்டேஷனை தான் கேட்டை திறக்கிறாங்க. ஸோ அந்த கேட்டை திறந்துக்கிற உள்ளே போனேன். அவங்க வந்து பார்க்குறாங்க, என்னைய மேலேங்களையும் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ரேங்க் ஷீட்டை வாங்குறாங்க, பார்க்குறாங்க. என்ன ஃபஸ்ட் மார்க்கே இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி மேலேருந்து பார்த்துட்டு, சரிம்மா டெஸ்ட் எழுதுறியா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ஓகே சொல்லிட்டேன். எனக்கு இம்மீடியட்டாக பேப்பர் கொடுத்தாங்க.
பேனா கொடுத்தாங்க. மங்களம் டீச்சர் வந்து இமீடியட்டாக கொஷின் கொடுத்தாங்க. மேக்ஸு, சயின்ஸு, இங்கிலீஷ் 3 மட்டும் கொடுத்தாங்க. ஒரு 1 ஹவரில் எல்லாம் முடித்தாச்சு. அதை படிக்கிறாங்க. படித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஓ, இந்த பொண்ணை நம்ம எடுத்துக்கலாம் ஸ்கூலில். ஸோ எதுக்குமா வர, நீ வந்து கோயம்புத்தூரில் பிறந்திருக்க, அவ்வளோ பெரிய டவுனில் இருக்க, ஈரோடு ரொம்ப சின்ன ஊர் அன்றைக்கி. ஸோ நீ ஏன் இந்த ஊருக்கு வர, நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ அங்கேயே படிக்க வேண்டியது. உங்கள் அப்பா பெரிய டாக்டர்னு சொல்லும்போது அப்பா சொல்கிறார், இல்லை ஸ்டேட்டஸ் வாங்கணும் என் பொண்ணு அப்படிங்கிறாரு. அதே மேலேருந்து கீழே பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு ஓகே அட்மிஷன் சொல்லிட்டாங்க. இமீடியட்டாக வந்து 14,000 கட்ட சொல்கிறாங்க. அன்றைக்கி எங்கள் அப்பா கையில் காசு கூட இல்லை, ஏன்னா கொண்டு போகல, அட்மிஷன் கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. ஸோ அவர் இமீடியட்டாக வந்து அவர் கட்டாரு. ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுக்கிறோம், எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து அட்மிஷனுக்குள்ளே போகிறோம். உள்ளே போனேன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க. எப்படி வந்து ஒரு கோயம்புத்தூர் இருக்க பொண்ணு வந்து ஈரோட்லேருந்து படிக்க வருது? அன்றைக்கெலாம் ரேகிங் நீங்கள் வந்து எதிர்பார்க்க மாட்டீங்க. நான் ரொம்ப ரேக் பண்ணாங்க. எல்லா பெஞ்ச் உட்காந்து கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு லைஃப்பில் ஹாஸ்டல், நான் வீட்டிலேருந்து வெளியே போகிறேன், ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் என்னோடய வேலையை மட்டும் பண்ணேன். அடுத்தவங்க சிரித்ததையோ இல்லை கிண்டல் பண்ணையோ எனக்கு கவலைப்படவே இல்லை. என் கவனம் ஃபுல்லாக படிப்பில் தான் இருந்துச்சு. ஸ்டேட் ஃபஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அது ஃபஸ்ட்டு வாங்கணும், அடுத்த செகண்ட் தேர்ட் வார் ஈஸி. அந்த காலத்தில் வந்து டிடிசி தான் ஃபஸ்ட் வாங்குவாங்க. டாஞ்சூர், திருச்சி, திருநெல்வேலி அவங்க மட்டும் தான் ஃபஸ்ட் மார்க் வாங்குவாங்க. அதுவும் மோஸ்ட்லி வந்து பிராமின்ஸ் தான் வாங்குவாங்க. நான் பிராமின்ஸ் வாங்குறது ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ வந்து இப்போ எனக்கு வந்து படிக்க சொல்லியிருக்கு, எல்லாருக்கும் கோச்சிங் கொடுக்குறாங்க, நான் படிக்கிறேன். அவங்க ராஜம்மா சொல்கிறாங்க, அவங்க புத்தைய மேடம் சொல்கிறாங்க, கட்டாயம் ஸ்டேட்டஸ் வாங்கணும், நம்ம ஸ்கூல் வந்து உலகத்தில் பேர் வரணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நினச்சி பாருங்கள் என் மேலே உள்ள ப்ரெஷர். ஸோ நான் வந்து எதுக்கும் பயப்படல, நான் கரெக்டாக படித்தேன். என் ஒர்க்கு ஃபுல்லாக இத்தனைக்கும் நீ விடலை, ஸ்டேட் ஃபஸ்ட் வந்து வாங்குறேன்னு நினச்சி நான் படித்தாலுமே நான் நெட்டையாக இருக்கிறனால என்னை நெட்பாலில் போட்டாங்க. ஸோ நெட்பாலில் வந்து நான் விளையாண்டானும். ஸோ அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். பட் ஸ்டில் வந்து அன்றைக்கி நான் வந்து பண்ணது என்னென்னா, என் மனசு ஃபுல்லாகவே வந்து படிப்பில் மட்டும்தான் இருந்துச்சு. வேறு எந்த ஃபோக்கஸும் நான் வந்து அதில் ஈடுபாடே பண்ணவே இல்லை. இதில் வந்து ஏழையோ பணக்காரோ எதுவுமே இல்லை, கிடையாது. ஸ்டேட் ஃபஸ்ட்னா ஸ்டேட் ஃபஸ்ட் தான், இது யார் வேணால் வாங்கலாம். ஸோ நான் வந்து எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு கடைசி வீட்டில் இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. அப்பாவுக்கு நீங்கள் சந்திரலையோட அப்பாவான்னு கேட்டு வருது. அப்போ எங்கள் அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம். அந்த ஸ்டேட்டஸ் வாங்கினபோது நான் புரிஞ்ச விஷயம் என்னென்னா, உலகம் ஃபுல்லாக இன்றைக்கெல்லாம் டிவி இருக்குது, எல்லாம் வாட்ஸ்அப் இருக்குது, அன்றைக்கி எதுவுமே இல்லை. உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய தமிழர்கள், நம்ம ஆளுங்க தமிழர்கள் எனக்கு வந்து மணி ஆர்டர் அனுப்பிச்சாங்க. 100 ரூபா, 50 ரூபா, 200 ரூபா, ஒவ்வொருத்தரும் துபாயில் இருக்கவங்க, சவுத் ஆஃப்ரிக்கா, எல்லா பக்கம் மணி ஆர்டர் எனக்கு வருது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, ஒரு கல்விக்கு வந்து எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருந்தால் அவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதை வருது. அடுத்து வந்து 16 இயர்ஸ் முடிஞ்சது எனக்கு. பியூவில் வந்து அதே மாதிரி அண்ணாசிவம் ஹோம்சிஸ் காலேஜ் அவங்க எனக்கு கூப்பிட்டுக்கிறாங்க. ஏன்னா நான் அங்கே போனது உங்களுக்கு முடியல. அடுத்து வந்து இது முடிச்சுன்னே வந்து கல்யாணத்துக்கு வராங்க, பொண்ணு கேட்டு வராங்க. எங்கள் அப்பா கேட்குறாரு, கல்யாணம் பண்ணலாமா கேட்குறாரு. நான் வந்து வேண்டாங்க ஐயா, நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து யோசனை பண்ணுறாரு. ஏன்னா அந்த காலத்தில் வந்து படிக்கிறதுக்கு, அதுவும் டாக்டர் படிக்கலாம் யோசனையே பண்ணுவாங்க, யாருமே அவ்வளோ சீக்கிரம் அனுப்ப மாட்டாங்க. ஸோ வந்து நான் சொல்கிறேன், இல்லை நான் கட்டாயம் படிக்கணும் அப்படிங்கிறேன். ஆனால் அப்பா சொல்கிறாரு, சரி நீ வந்து டாக்டர்னு நினைக்கிறேன், ஆனால் வெறும் ஒயிட் கோட்டை போட்டு வெறும் செத்து மாற்ற அழகான விஷயம் கிடையாது. உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணிக்கணும். உனக்கு வந்து உணவு இருந்தாலும் நீ உணவ முடியாது. உனக்கு வந்து நல்லா வந்து சொகுசான உனக்கு பெட்ரூம் இருந்தாலும் நீ தூங்க முடியாது. நல்ல காரணாலும் நீ அதில் வந்துட்டு பிரயாணம் பண்ண முடியாது. இத்தனையும் சொல்கிறாரு. ஆனால் எனக்கு 16 வயசு எதுவுமே விளங்கல. ஆக்சுவலாக நான் வந்து டாக்டர் படித்து முடித்து வெளியே வரும்போது இன்ன வரைக்கும் இவ்வளோ வருஷத்தில் நான் வந்து ஏன் ஆசைப்பட்டு தூக்கமோ உணவோ நினச்சி நான் இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பேஷண்ட், அவங்க லைஃபு, உயிர், இதை மட்டும்தான் நினச்சிட்ருக்கோம். இது நான் மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் இருக்க வந்து எங்கள் கணவராகட்டும் பசங்களாகட்டும் எல்லாருமே வந்து டோட்டல் ஃபேமிலியே வந்து நீங்கள் அது கொடுத்தா மட்டும்தான் முடியும். இதில் எந்த வந்து ஆசையோ இதுக்கு ஒரு ஆசையோ டெவலப் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் உலகத்தில் மனிதர்கள் நிச்சயமாக வந்து அவங்களோட வந்து செல்ஃப் ஹாப்பினஸை ஒரு தியாகம் பண்ணி நிச்சயமாக கொண்டு வந்தால் மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு உதவ முடியும். அதுதான் நான் பள்ளியில் ஆரம்பித்த ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்து ஐவிஎஃப். ஏன்னா ஐவிஎஃப் வந்து அந்த காலத்தை வந்து சென்னையில் தான் பண்ண முடியும். பள்ளியில் வந்து நினச்சே பார்க்க முடியாது. பள்ளியில் சிரிக்கிறாங்க, ஐயோ ஐவிஎஃப்ஆ டெஸ்ட் போய் பள்ளியிலையா அப்படி சிரிக்கிறாங்க. நான் வந்து நிறைய நாள் நைட்டில் போய் நான் அழுவேன், வீட்டில் அழுவேன், என்னடா இப்படி சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் நினச்சேன் இதுதான் ஒரு சேலஞ்ச். பள்ளியில் ஒரு சின்ன கிராமத்தில் ஏன் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண முடியாது,
பண்ணி தான் ஆகணும். எல்லா வெளிநாட்டு கருவிகள் வெளிநாட்டு வருது, அந்த கார்பன் டை ஆக்சைடு சென்னையிலேருந்து லாரியில் வருது, லோக்கல் எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு கன்சிஸ்டன்சி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மக்கள் வந்து இங்கேருந்து சென்னை போய் அங்கே தங்கி அப்போ வந்து ஜிஜி மேடம் தான் அவங்ககிட்ட போய் தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், வேறு எங்கேயுமே கிடையாது அப்போல்லாம். ஸோ இங்கேருந்து போய் அவங்க தங்கி ஹோட்டலில் தங்கி எடுக்க முடியும், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ குழந்தைங்கிறது அது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த ரொம்ப கடினமான இதை தான் நான் எடுத்துட்டேன். இது வரைக்கும் என் லைஃப்பில் வந்து நான் வந்து ஒரு கருகூட நான் கலைச்ச கிடையாது. என் லைஃப்பில் வந்து பாசிட்டிவாக தான் பண்ண நினச்சிருக்கேன் நான். அதே மாதிரி வந்து ஒரு பணத்துக்காக இதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணி எப்படியாவது பேஷண்ட்டை வந்து பணம் கறக்கலாங்கிறது வந்து நிச்சயமாக மெடிக்கல் இருக்கவே கூடாது. ஏன்னா மெடிக்கல் வந்து நிச்சயமாக ஒரு சேவையாக தான் இருக்கணும். அஃப்கோர்ஸ் நிறையா மெஷின்ஸ் வந்துருச்சு, நிறையா அதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு மனித நேயத்தோடு தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் நான் என் லைஃப்பில் வந்து ஒவ்வொரு வருஷமும் அட்லீஸ்ட் ஒரு 10 பேஷண்ட் நான் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். எந்த ஃபீஸும் வாங்கிக்க மாட்டோம். அவங்க வந்து ஆடு ஓட்டுறவங்களா இருப்பாங்க, ஒரு கூலி வேலை செய்வங்களா இருப்பாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குழந்தை போகணும். அவங்க குழந்தைகளையும் கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா குழந்தை இல்லைங்கிற வந்து நம்ம இப்போ இருக்க சமுதாயம் வந்து இன்னுமே பேசுது. அப்போ 30 வருஷமும் நினச்சி பாருங்கள், எந்த ஹஸ்பண்டும் உள்ள கிளினிக்குள்ளே வரமாட்டார், அவர் ரோட்டில் தான் இருப்பார், காரை போட்டு வெளியே நிற்பார், அவர் உள்ளுக்குள்ளே கொண்டு வர முடியாது, கன்சல்டேஷன் டைம்லேயே கொண்டு வர முடியாது. ஸோ ஒவ்வொரு சண்டேவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் என் வீட்டில் இருந்ததே கிடையாது. ஒவ்வொரு சண்டே ஒவ்வொரு கிராமமாக போய் ஒவ்வொருத்துக்கும் வந்து சொல்லி கொடுத்து, அந்த குழந்தை இல்லைங்கிறது வந்து பெரிய ஒரு இது கிடையாது, பழி கிடையாது. அது கட்டாயம் வைத்தியம் பண்ணலாம், நிச்சயமாக அதுக்கு வந்து குழந்தை வந்து பலன் கிடைக்கும். அடுத்து வந்து ஒரு இது டெஸ்ட் பேபினா அடுத்தவங்க குழந்தை, அடுத்தவங்க இது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மாற்றணும்னா இது ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு வாரமும் பொதிகை டிவியில் போய் ஒரு ஸ்பீச் கொடுப்பேன், நான் ஒரு அவேர்னஸ் கொடுப்பேன். நான் திண்டுக்கல் ட்ரெயின் ஏறி போவேன். நெக்ஸ்ட் டே வந்தால் நிறைய பேருக்கு புரியும். இல்லை வந்து ஒரு டெஸ்ட் டியூப்பில் பிறந்த குழந்தைய டெஸ்ட் டியூப் பிறந்த குழந்தைய சொல்கிறக்கே ஒரு அவமானப்படக்கூடிய மக்கள். அந்த இதுலேயும் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம நல்லா பண்ணியிருப்போம், பெரிய சவாலாக இருக்கும், 10 வருஷம் குழந்தை கிடச்சிருக்காது, ஆனால் ட்ரீட்மெண்ட் பண்ணி டெலிவரிக்கு வர மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஒரு தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி வந்து உலகம் ஃபுல்லாக டெஸ்ட் டியூப் வந்து ஒரு நல்ல முத்திரையான ஒரு ட்ரீட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே ஸ்டேஜ் போகணும்னு சொல்லி நம்ம வந்து பல வகையான எல்லா முயற்சி பண்ணி ரொம்ப வந்து எளிய விலையில் ஒரு குறைந்த செலவில் எவ்வளோ முடியுமோ அதை எவ்வளோ சீக்கிரம் வந்து குழந்தை பேர் கொடுக்க முடியுமோ, இதுதான் ஐஸ்வர்யா லட்சியம். இந்த ஐஸ்வர்யாவிலேருந்து வந்ததுக்கு நான் மட்டும் ஒரு காரணமாக எடுக்க முடியாது. இதுக்கு வந்து நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு வந்து என் பெற்றோர்கள், தாத்தா பாட்டி, என்னோட வந்து வாழ்க்கை துணைவர், குழந்தைகள், என் ஃப்ரெண்ட்ஸு, எல்லாத்துக்கும் மேலே நான் சொல்லணும்னா வந்து என் டீச்சர்ஸ் தான். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லணும்னா என் டீச்சர்ஸ் தான் நான் சொல்லணும். ஏன்னா அவங்க இல்லாமல் நான் கிடையாது. அதே மாதிரி பேரண்ட்ஸு, அவங்க இல்லாமல் இருக்க முடியாது. சொசைட்டி பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணை வந்து படிக்க வச்சு அதை வந்து ஒரு மரியாதை தர சொசைட்டிக்கு நம்ம கவுண்டர் சமயத்துக்கு நான் நிச்சயமாக நன்றி சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அன்றைக்கி வந்து ஒரு படிப்புக்கு போனாவே வந்து அது யோசனை பண்ணுவாங்க. அதுவும் அந்த காலத்தில் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஃபஸ்ட்டு அப்பா வந்து எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தாரு, ஓட்டர் காலேஜ் தான் சொல்லி தான் இந்த விஷயத்த. ஸோ எல்லோரும் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்பாட்ட எப்படி ஒரு பொண்ணுக்கு நீ இந்த உரிமை கொடுக்கலாம், எப்படி அவள் தனியாக கார் ஓட்டிகிட்டு போகலாம். அப்பா சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு என் பொண்ணை பற்றி தெரியும், அவள் ஒழுக்கமானவ, நேர்மையானவ, ஸோ அவள் நம்பி நான் கொடுக்க முடியும், ஸோ எந்த பயம் தேவையில்லை. ஸோ வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு உரிமை கொடுக்கறனால அது தப்பாக வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கணும்னு அவசியமே இல்லை அப்படிங்கிறது வந்து அந்த 40 இயர்ஸ் முன்னால் எங்கள் அப்பா வந்து ஒரு தைரியமாக எடுத்தார். ஸோ இன்றைக்கி நம்ம குழந்தைங்கள்லாம், பெண் குழந்தைங்கள்லாம் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க, வெளியூரில் படிக்கிறாங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தா, நல்ல ஒழுக்கம் மட்டும் இருந்தால் பத்தாது, நல்ல ஒழுக்கம், நன்னம்பிக்கை, நேர்மையான பாதையை சூஸ் பண்ணால் நிச்சயமாக இங்கே இருக்க எல்லா குழந்தைகளும் மேன்மேலும் வளர்ந்து எல்லாமே சக்ஸஸ் பண்ண முடியும். இன்றைக்கு இந்த ஒரு மேடையில் எனக்கு இந்த ஒரு விருது கொடுக்க அந்த கோவை கொங்கு நண்பர்கள் தலைவர், பொருளாளர், செயலாளர் மற்றும் இசி கமிட்டி அனைத்து மெம்பர்களுக்கும் இந்த ஒரு அருமையான எனக்கு இந்த பொன்னாளை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நன்றி வடிவேன். வணக்கம். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சா நெறிகள், நிமிர்ந்த ஞானச் செருக்கு என்ற பாரதியின் வரிகளுக்கு பாத்திரமாக விளங்குகின்ற அம்மையாரை வாழ்த்தி வணங்குகின்றோம்.